தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதத்துடைய 19ஆம் நாளாகிய இன்று தாயாம் திருவை திருத்தந்தை செலஸ்டின் ராயப்பரை நினைவு கூறுகின்றது. இவர் 12ஆம் நூற்றாண்டிலே ஏறக்குறைய கிபி 1221ஆம் ஆண்டு இவர் பிறந்து தன்னுடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய தன்னுடைய வாழ்நாள் முழுமையாய் கடவுளை அன்பு செய்வதிலும் துறவற மடத்தை நோக்கி தன் வாழ்நாளிலே இவர் சென்றவராக மலைகளிலே குகைகளிலே ஏறக்குறைய 5-10 ஆண்டுகள் குகையிலே ஆலயத்தை எழுப்பி அங்கு கடவுளிடத்திலே தியானம் செய்பவராக வாழ்ந்திருக்கின்றார். அதன் பிறகு இவர் ஒரு துறவியாகிய அந்த பெனடிக்டைன் அந்த ஆசீர்வாத சபையிலே சேர்ந்து துறவியாகி ஏறக்குறைய ஒரு 40 மடங்களை இவர் கட்டியிருக்கின்றார். எளிமையோடு வாழ்ந்தவர், மிகவும் பெரிய செல்வந்தரான ஒரு குடும்பம். ஆனால் தன்னுடைய வாழ்நாளிலே கடவுளை இரக்கத்தை பெற்றவராக எளிமையோடும் ஏழ்மையோடும் வாழ்ந்திருக்கிறார். அதான் இந்த துறவரத்தில் தரித்திரத்தை போன்றிருக்கிறார். அந்த அளவுக்கு கடவுளுடைய அன்பை பறைசாற்றி ஏழை எளிய மக்களிடத்திலே வாழ்ந்திருக்கிறார். துறவியாக குருவாக மாறிய பிறகு இவருடைய வாழ்விலே ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. திருத்தந்தையாக ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிறது. எனக்கு ஒரு 5 மாதம் இவர் திருத்தந்தையாக சிறப்பாக பணியாற்றுகின்றார். அதன் பிறகு மற்றொருவரை இவர் ஒரு திருத்தந்தையாக ஆக்கிவிட்டு மீண்டும் அந்த துறவற மடத்துக்கே அவர் சென்று விடுகின்றார். இவ்வாறாக திருத்தந்தை செலஸ்டின் ராயப்பர் பல பணிகளை, எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ வாழ்வை, தன்னுடைய வாழ்விலே பல இன்னல்கள் பல இடையூறுகள் வந்தாலும் கடவுளை சொந்தமாக்கி கொண்டார், கடவுளை பிடித்து கொண்டார். திருத்தந்தை செலஸ்டின் ராயப்பர் திருத்தந்தையாக இருக்கிற பல சவால்கள் ஏறக்குறைய அந்த 12-13ஆம் நூற்றாண்டிலே துறவற மடங்கள் எல்லாம் அப்பொழுதுதான் ஒரு எழுச்சி பெற்று வரக்கூடிய அந்த காலகட்டங்களிலே பல எதிர்ப்புகளை இவர் சம்பாதித்திருக்கிறார். ஆனாலும் துணிவோடு வாழ்ந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு எளிமைதான், கடவுளை நம்பிய ஒரு வாழ்க்கை. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துவமனையிலே பவுலடியார் அந்த எருசலேமிலே எவ்வாறு நான் துன்பப்பட போகிறேன், அந்த இஸ்ராயல் மக்களிடத்திலே அது யூதர்களிடத்திலே எவ்வாறு நான் கஷ்டப்பட போகின்றேன் என்பதையும் தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகின்றார். பல இன்னல்கள் பல இடையூறுகள் பல துன்பங்கள் நெருக்கடிகள் ஆபத்து இருக்கிறது, என் வாழ்க்கையில எத்தனை தடைகள் இருக்கிறது, எப்படி நான் இந்த மக்களிடத்திலே இந்த சிறை வாழ்விலே இன்னல்களிலே எப்படி நான் உழன்றிருப்பது. ஆனால் கடவுள் என்னை ஆசீர்வதிக்கின்றார். மக்கள் அனைவருமே கிறிஸ்துவை நம்ப வேண்டும், கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும், மனமாறி தங்களுடைய வாழ்க்கையிலே கெட்ட துர்க்க பழக்கங்களை விடுபட்டு இயேசுவே நிலைவாழ்வு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தன்னுடைய வாழ்நாளிலே அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இதுவரை நான் உங்களுடைய இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன், ஆனால் இனிமேல் உங்கள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன், உங்கள் எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பாருங்கள், கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய திருவுளத்தை, கடவுளுடைய சித்தத்தை மக்களுக்கு பவுலுடைய தன்னுடைய வாழ்வால் உயிர்த்த கிறிஸ்துவுடைய அந்த ஆட்கொள்ளுதலால், உயிர்த்த கிறிஸ்துவுடைய வல்லமையால் எல்லா மக்களுக்கும் இயேசுவை நீங்கள் நம்பி வாழ்வு வர வேண்டும். தான் பழைய நம்முடைய புதிய ஏற்பாடுகளை பார்க்கிறோம். ஏறக்குறைய பாதி புத்தகம் பவுலுடைய அந்த திருத்துவ கடிதங்கள், அவருடைய அந்த இறை அனுபவம், இறை எழுச்சி, கடவுள் என்னை தொட்டார், கடவுள் என்னை 13வது திருத்துதராக என்னை அவர் ஏற்றுக்கொண்டார், பாவியாக என்னை அவர் எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார் என்று அந்த மக்களிடத்திலே தன்னுடைய யூதர்களிடத்திலே அவ்வளோ ஒரு இறை நம்பிக்கையோடு பறைசாற்ற எல்லோரும் மனமாற வேண்டும், எல்லோரும் கிறிஸ்துவை நம்ப வேண்டும், கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக நம்பிக்கை உணர்வோடு பவுலடியார் குறிப்பிடுகின்றார். இதைத்தான் இந்த நற்செய்தியில் கூட பார்க்கிறோம். இயேசுடைய அருமையான ஒரு ஜெபம், வானத்தை அண்ணாந்து பார்த்து, தந்தையே நேரம் வந்துவிட்டது, உன் மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீ மகனை மாட்சிப்படுத்தும், ஏனெனில் நீ அவருடன் ஒப்படைத்தவர் அனைவரும் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவரும் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். நான் செய்யுமாறு நீர் என ஒப்படைத்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். பாருங்கள், தந்தை மாட்சிப்படுத்துகின்றார். தன்னுடைய கடமைகளை, தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் முடித்து விட்டு இதோ உம்முடன் நான் வருகிறேன் என்று சொல்கிறார். உம்முடையதெல்லாம் என்னுடையதே, என்னுடையதெல்லாம் உம்முடையதே என்று ஒரு பரந்த ஒரு மனப்பாங்கிலே, ஒன்றும் எனக்கு என்ற அந்த சுயநலத்திலே ஆண்டவர் வாழவில்லை. மாறாக என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதெல்லாம்
என்னுடையதே இந்த அந்த தாராள உள்ளம் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் கூட ஒரு கணவராக இருக்கலாம், இன்றைக்கு மனைவியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு குடும்ப உணர்வு என்னுடையது உங்களுக்குத்தானே, உங்களது எனக்குத்தானே என்ற அந்த ஒரு பரந்த உள்ளம் இருந்தாலே இன்றைக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எப்பொழுது எனக்கு, தனக்கு, என் வாழ்வுக்கு, என் எதிர்காலத்திற்கு என்று எப்பொழுது நாம் எடுத்து வைக்கிறோமோ அங்கு உறவுகள் சீர்குலைகிறது, நம்பிக்கை சீர்குலைகிறது, சமாதானம் சீர்குலைகிறது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அருமையாக பிறருக்காக ஜெபிக்கின்றார், நமக்காக ஜெபிக்கின்றார். இயேசு எனக்காக ஜெபிக்கின்றார். எனக்காக தந்தையிடத்திலே அருளையும் இரக்கத்தையும் ஆண்டவர் வேண்டி தருகிறார். நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று வேண்டாம். ஆண்டவரை ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக கடவுள் நம்மை பார்த்துக் கொள்வார். அவர் நமக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். மார்க் 11:24 சொல்கிறார், நீங்கள் கேட்பதற்கு முன்பே பெற்றுக்கொண்டோம் என விசுவாசிங்கள் என்று சொல்ல. அத்தகைய ஒரு நம்பிக்கை இயேசுடைய இந்த ஜெபத்திலே இன்றைக்கு நாம் பெறுகின்றோம். ஆக இனி நான் உலகில் இருக்க போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள், நான் உம்மிடம் வருகிறேன் என்று தந்தையுடைய ஒரு உரையாடல். அருமையான ஒரு ஜெபம். தந்தை என்னை பாதுகாக்கிறார், தந்தை என்னை வழிநடத்தினார், என் கடமைகள் என் பொறுப்புகள் அனைத்து நான் முடித்து விட்டேன், சிறப்பாக செய்து விட்டேன், இதோ தந்தையிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறந்த ஒரு மனப்பாங்கு உரையாடல் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஜெபம் இன்றைக்கு மேற்கொள்கிறோம்? உண்மையாகவே ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா, அல்லது ஏதோ ஒரு கடமையாக இன்னைக்கு காலையில் ஜெபிக்க வேண்டும், மாலையில் ஜெபிக்க வேண்டும், இரவிலே ஜெபிக்க வேண்டும் என்று கடமை உணர்வோடு ஜெபிக்கிறோமா, அல்லது அப்பா தந்தையே என்று கூப்பிடக்கூடிய அளவுக்கு இயேசு ஒரு உரையாடல், ஒரு உரிமையோடு என் அப்பா என் தந்தை என்னை ஆசீர்வதிக்கிறார், அவர்கிட்ட நான் வர்றேன், என் கடமை செஞ்சுட்டேன், அப்பா கொடுத்த உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் நல்லா வாழ்ந்துட்டேன், இன்னும் முன்னத்தில் நான் வர்றேன் என்று இயேசு அந்த விண்ணகத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த வாரத்திலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் யாருக்காக வாழ்கிறோம், எதற்காக வாழ்கின்றோம், யாருக்காக என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய குடும்பத்திற்காக, என் மக்களுக்காக என்று பிறருக்காக நாம் மன்றாடுகிற பொழுது, பிறருக்காக நாம் தேவைகளை வேண்டி ஜெபிக்கிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார், கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார் என்ற அளப்பரிய அந்த நம்பிக்கையை திருத்தந்தை செலஸ்டின் ராயப்பர் தன் வாழ்நாளிலே அந்த துறவர மடத்திலே, ஜபத்திலே, தவத்திலே, புண்ணியத்திலே தன் வாழ்நாள் முழுமையாய் அவர் வாழ்நாள் தான் பொறுப்பு, பெரிய பதவி கிடைத்தா கூட 5 மாதம் தான் திருத்தந்தையா இருந்தார், வந்துட்டார், துறவர மடத்துக்கே வந்துட்டார். இதுதான் மக்களை நம்முடைய வாழ்க்கையில பதவியை கொடுத்துப்பார், மனிதனை பார் என்று சொல்வார்கள். இன்றைக்கு பதவிக்காக, இன்றைக்கு பொறுப்புக்காக இன்றைக்கு அலையக்கூடிய அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே மன உளைச்சலோடு இருக்கிற பிள்ளைகள், அதை அடைய முடியவில்லை, இதை பெற முடியவில்லை, இதை கிடைக்கவில்லை, இந்த பதவி கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று அல்லல் படக்கூடிய இந்த சமூகத்திலே ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு உண்மையான ஒரு வாழ்வை, நம்முடைய கடமைகளை எதற்கு வந்தோம் என்ற ஒரு மன அமைதியோடு வாழ, பொறுப்போடு வாழ, கடமை உணர்வோடு வாழ, ஜெபத்தோடு வாழ ஆண்டவர் இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத தூய் அந்தோனியார் 36 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து எல்லா மக்களுக்கும் நச்சை அறிவித்திருக்கிறார். ஓடி ஓடி கோடி அற்புதர். இன்றைக்கு அவர் பல புதுமைகளை ஆற்றிக் கொண்டு இருக்கின்றார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உணர்வோடு இந்த நாளை ஒப்புக் கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்கு நன்றி கூறுகிறோம். கோடி அற்புத தூய் அந்தோனியாருடைய பரிந்துரையால், திருத்தந்தை செலஸ்டின் ராயப்பருடைய பரிந்துரையால் இன்னைக்கு வேண்டுகின்ற இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் குடும்ப சமாதானத்திற்காக கட்டுகள் நீங்க, சாபங்கள் நீங்க, வேலை வாய்ப்பு, திருமண வரம், குழந்தை பாக்கியம், இன்னும் குடும்பத்திலே என்னென்ன நினைத்து கொண்டு இருக்கிற காரியங்கள் மே மாதத்திலே பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக பல கல்லூரிகளுக்கு இந்த தேர்வு முடிவு வந்த பிறகு இன்னைக்கு பல கல்லூரிகளிலே இடங்களை பெற வேண்டும் என்று இன்னைக்கு அலைந்து கொண்டு இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு தேவையை இந்த எதிர்காலத்தை சிறப்பாக கொடுக்கும்படியாக இந்த குடும்பத்திலே நல்ல பொருளாதாரத்தை, பல்வேறு விலைவாசி உயர்வு, பல நெருக்கடிகள், இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற போர் முழக்கங்களினால் இன்றைக்கு அநேக பாதிப்புகள், இன்னும் பல்வேறு விதமான இந்த சூழ்நிலையிலே மக்களுக்கு அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமை, அன்புறவை நிறைவாய் தந்து உம்மை நம்பி ஒவ்வொருவரும் வாழ்வு பெற வேண்டும். மனமாறுங்கள், லட்சிய நம்பி என்று பலருடைய கூற்றை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு தீய வாழ்விலிருந்து விடுபட்டு பரிசுத்த வாழ்வு வாழ தேவையான கிருபையை தூய உள்ளத்தோர் பேறு பெற்றவர் கடவுளை காண்பர் என்று மலைப்பொழிவு சொல்வது போல, ஏசப்பா நீர் இந்த நாளிலே எங்களுக்கு உம்முடைய நம்பிக்கை, உம்முடைய வரங்களை, உம்முடைய கொடைகளை இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.